பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னதான் பாண்டியனுக்கு கதிர் மேல கோபம் இருந்தாலும் பெத்த புள்ள இல்லையா? ஸோ எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வந்து கதிரை பார்த்து கதிருக்கு எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கண் கலங்கிட்டு போறாரு. இத கதிரும் கவனிச்சிடுறாரு. ஏன்னா கதிர் அந்த நேரத்தில் தூங்கலையாட்டுக்கு. ஸோ அப்பாவுக்கு நம்ம மேலே இன்னும் பாசம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் செந்தில்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ மறுநாள் காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் கழுத்தில துண்ட போட்டு, "நேத்து என்ன பேசுன? என்னைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன் நிம்மதிலாம் போச்சா?" அப்படிங்கிற மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலாட்டா மாரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இங்க செந்திலும், பழனியும் சேர்ந்து பேப்பர்ல விளம்பரம் குடுத்தாங்க இல்லையா? அண்ணனுக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நியூஸு பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ பேப்பர பார்த்ததுக்கப்புறம், "யாரு இந்த காரியத்த பண்ணுனது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஃபோன் நம்பரும் வந்து பாண்டியன் நம்பரையே குடுத்துட்டாங்க. ஸோ அதனால யார் இந்த விளம்பரத்த குடுத்தது அப்படின்னு தெரியவே இல்ல. ஸோ 2, 3 தடவ கேட்டதுக்கப்புறம் பழனி தயங்கி தயங்கி, நான் தான் குடுத்தேன். நான் மட்டும் தனியா குடுக்கல. இவன் சொல்லி தான் குடுத்தேன்" அப்படின்னு செந்திலியும் போட்டு விட்டுர்றாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள இன்னைக்கு பொளக்க போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப தான் நீங்க ஒரு நல்ல காரியமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பாராட்டிட்டு போறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திரைய தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்கிறாங்க. "என்ன தேடுறீங்க? இப்ப எப்படி காயம் நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல கதிர் வந்து ராஜி மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறாரு. ஸோ இத வந்து பழனி பாத்தர்றாரு. ஸோ இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.